ஹலோ எவ்ரிவான், கார சுவியம் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1.5 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சியை குட்டியாக கட் பண்ணி சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட 100 கிராம் கடலப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் பொடியாக நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச கடலப்பருப்பு இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இப்போ இந்த மசாலாவில் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நான் எல்லாத்தையும் குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கோட் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 100 கிராம் உளுந்தை 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த மிக்சர் ஜாரில் சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். லேசாக தான் தண்ணி ஊற்றணும். இப்போ அதே மிக்சர் ஜாரில் 400 கிராம் அளவு பச்சை அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த 2 மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சோடா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பு உருண்டையை இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஃபுல்லுலேயும் வைக்கக்கூடாது, சிம்லேயும் வைக்கக்கூடாது. நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இதுக்கு சைடிஷாக ரோட்டு கடை தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள், 2-3 புதினா இலை, 3 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிச்சுட்டா சட்னி ரெடி. அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்டியான கார சுவியமும் காரசாரமான ரோட்டுக்கடை தக்காளி சட்னியும் ரெடி. இந்த கார சுவியத்துக்கு இந்த ரோட்டுக்கடை தக்காளி சட்னி தாங்க பர்ஃபெக்ட் மேட்ச்சு. சட்னி நல்லா காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் எப்பவும் சேர்க்குற காரத்தை விட இதில் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.